அந்த பொறுமையின்மை நமக்குமே சிலதெல்லாம் இருந்தது, நம்மளை விடவும் இன்னமும் கொஞ்சம் கம்மியா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவளை குற்றம் சாட்டி ஒண்ணும் இல்லை. அதுல இருந்து நம்ம எழுத படிக்க தெரியுமான்னு போய் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் படிப்புன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. தினமும் சேவ் பண்ண வேண்டியிருக்கு, தினமும் கோட் ஷூட் போட வேண்டிய என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு. வாழ்றதே ஒரு வாழ்க்கை, அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போயிடணும். என்னதான் அனுபவிச்சு வாழ போறீங்க, எல்லாம் கடன் வாங்கி தானே அனுபவிச்சு போயிடணும். அந்த சீனியே வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கின்ற போது அவங்க தயாரிச்சு அதெல்லாம் தேவைன்னா எப்படா டேய் அட்லீஸ்ட் ப்ராஜெக்ட் எங்க நடந்துச்சு, இந்த மாதிரி கிளைண்ட் ஹேண்ட் பண்ணாதான் மெயின் நமக்கு வந்து அதை அதெல்லாம் பள்ளி மாணவர்களுடைய NCC அணுவை கூட கூட்டி வந்தாங்க பத்தியா, அதெல்லாம் இங்க ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்களுக்கு இந்த பொறுமை இல்லை, எல்லாமே இன்ஸ்டன்ட், எல்லாமே ரொம்பவும் சீக்கிரமா நடக்கும். 20 செகண்ட் சீக்கிரமா எழுதுக்கணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, நம்மளுடைய மைண்ட்லயே வந்து இன்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எஞ்சிக்கிறாங்க, ஈவன் ஸ்டாஃப் கூட என்ஜாய் பண்றாங்க. பெற்றோர்களா நாம வந்து ஃபெயில் ஆயிட்டோமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதை படிக்க விருப்பம் அப்படின்னு தான் நம்ம கூட இருந்த அந்த டைம்லாம் நிறைய பேர் படிப்பை பாதி நிப்பாட்டிவாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆளு அவரு கால் பண்ணி கேட்கிறாரு, என்ன தம்பி ஒண்ணுமே இல்லை சிவில. ஆனால் எம்டி த கப் நீங்க எப்போ நீங்க வந்து உள்வாங்க தயாராகிறீங்களோ நிறைய மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னது. என்னன்னா 15 குழந்தைகளாவது வந்தனா அந்த பள்ளிக்கூடத்தை நாங்க மூடுவதில்லை அப்ப இருக்கவங்க சைக்கிள் தந்தாங்க, லேப்டாப் தந்தாங்க, எல்லாமே தந்திர படிக்க இருக்காங்க. படிச்சு முன்னேற லட்சம் பேரை நான் காட்டுறேன் அப்படின்னு தமிழர்கள் வந்து நல்லா படிப்பாங்க. அவங்க வந்து ஒரு மரியாதையோட பார்த்தாங்க. அவங்க படிச்சவங்க அப்படின்னு சொல்லி இப்படி பார்ப்பாங்க, மரியாதையோட பார்ப்பாங்க. நான்